ஹாய் கைஸ், திஸ் இஸ் சிவா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல உள்ள ஸ்டைல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். தெர் ஆர் த்ரீ வேஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த த்ரீ வேஸ் என்ன அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போதைக்கு நான் one.html அப்படின்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு. இங்கிட்டு ஒரு பாய்லர் பிளேட் கோடு ஓப்பன் பண்ணுறதுக்காக ஷிஃப்ட்டை பிடிச்சி ஒன்று அமுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீமிட்டி சிம்பிள் வரும். அண்ட் தென் டேபை கிளிக் பண்ணுற போது இந்த கோடு பேர் வந்து பாய்லர் பிளேட் கோடுன்ட்டு சொல்லுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இது எதுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு நார்மல் HTML ஃபைலை ரன் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. நம்ம ஃபுல்லாமே டைப் பண்ண வேணாம், இந்த ஷார்ட்கட் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? தென் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்லைன் அண்ட் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்ட்டு 3 வே இருக்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிஎஸ்எஸ் வந்து எதுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்லைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும். செகண்டுக்கு இன்டர்னல், தேர்டுக்கு எக்ஸ்டர்னல். இது எப்போ ப்ரியாரிட்டி அப்படின்னா, இப்போ கலர் ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது, அது உள்ள திஸ் இஸ் பேரான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அந்த பேராகிராஃப் வந்து கலர் கொடுக்கணும். அந்த கலர் வந்து ரெட் கலர் அப்படின்ட்டு இன்லைனில் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெட்டு மட்டும் தான் அப்ளை ஆகும். சப்போஸ் எக்ஸ்டர்னலில் ப்ளூ, இன்டர்னலில் ப்ளூ, எக்ஸ்டர்னலில் ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறோம்னா இன்லைனில் எது இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுதான் கொடுக்கும். சப்போஸ் நம்மக்கிட்ட இன்லைன் வந்து நம்ம ஸ்டைல் கொடுக்கல அப்படின்னா அண்ட் தென் இன்டர்னலில் எது நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிஎஸ்எஸ் தான் அப்ளை ஆகும். அண்ட் தென் எக்ஸ்டர்னல், லாஸ்ட்டாக ஃபைனல் தான் எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? வாங்க எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்கே வந்து பாடி டேக்கோட டிவ்ன்ட்டு ஒரு டேக் கொடுக்குறேன். இதுக்குள்ள H1 ஒரு டேக் போடுறேன். H1 டேக் வந்து திஸ் இஸ் ஹெட்டர் அப்படின்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தென் அடுத்த லைனில் பேராகிராஃப் ஒரு டேக் கொடுக்குறேன். பி டேக் போட்டுட்டு திஸ் இஸ் பேரா அப்படின்ட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இதோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா இது மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டு ரிவீலிங் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கொடுத்துட்டு one.html அந்த ஃபைலில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ அதுக்கான கோடுக்கான அவுட்புட்ன்றது இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து HTML CSS. இது வந்து பை டிஃபால்ட்டாகவே இந்த H1 டேகுக்கு சில சிஎஸ்எஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அது என்னன்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது மேலே வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து H1 டேக்குக்கு டிஸ்பிளே பிளாக்கு, ஃபாண்ட் சைஸு 2em, மார்ஜின் பிளாக் ஸ்டார்ட்டு, இது மார்ஜின் பிளாக் எண்டு, ஃபாண்ட் வெயிட் எல்லாமே பை டிஃபால்ட்டாகவே அந்தந்த டேக்குக்கு சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகிற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. சப்போஸ் இப்போ கிளிக் ஆன் த பி டேக்கு இங்கிட்டு உங்களுக்கு தெரியும் இதுக்கு பை டிஃபால்ட்டாகவே பி டேக்கு இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம், அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இன்லைன் ஸ்டைல் அப்படின்ட்டு நான் பார்ப்போம். இன்லைன் ஸ்டைல் அப்படின்னா இந்த டேகுக்கு உள்ள ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் போட்டுட்டு இங்கே சிஎஸ்எஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தது அப்படின்னா அது நிறையா இருக்குது பாருங்கள். இது வேணால் நம்மளுக்கு இது எது தேவை அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து கலர் அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்தேன். கலர் வந்து ரெட் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. ஓகே, த சேம் திங் இங்கேயும் பி டேக்குக்கு நம்ம ஸ்டைல் அப்படின்ட்டு கொடுத்துட்டு கலர் கொடுத்துட்டு ப்ளூ அப்படின்ட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட்டை வந்து இங்கே வந்துட்டு இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா அதோட அவுட்புட் கலர் கொடுக்குறது இங்கே வந்துடுச்சு. ஓகே, இதுதான் இன்லைன் ஸ்டைல்ன்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இன்டர்னல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இன்டர்னல் அப்படின்னா இந்த ஹெட்டர் டேக்குக்கு உள்ள ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு உள்ள வந்து அந்த H1 அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த டேகை வந்து முடிச்சு போட்டுட்டு கலர் அக்யூ அப்படின்ட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம். வந்து செக் பண்ண பார்த்தோம்னா இது எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னு பார்த்தோம்னா இன்லைன் ஸ்டைல் தான் ஃபர்ஸ்ட் அது ப்ரையாரிட்டி கொடுக்கும். அதனால் இதுதான் அதை எடுத்துக்கும், ரெட் கலர் தான் எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம இன்லைன் ஸ்டைல் கொடுக்கல அப்படின்னா இது இன்டர்னல் ஸ்டைல் வந்து பார்ப்போம். இன்டர்னல் ஸ்டைல் இருந்தது அப்படின்னா அது என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த கலருக்கு இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இங்கே H1 டேகை வந்து போட்டுட்டு கலிபிரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இது கொடுத்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் நம்ம H1 டேக் இருக்கோ, சப்போஸ் இங்கே ஒரு H1 டேக் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் செகண்ட் டேக் அப்படின்ட்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் H1 டேக் இருக்கோ எல்லா இடத்துக்குமே இந்த கலர் வந்து அப்ளிகபிள், இந்த கலர் வந்து போயிடும். எனக்கு H1 டேக் இல்லை, இந்த கிளாஸுக்கு மட்டும் இந்த கலர் அப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்கு கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. போட்டுட்டு இதுக்கு நேம் வந்து கொடுக்கணும். இது வந்து ஹெட்டர் 1 அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இது நம்ம
தூக்கிட்டு கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னா டாட் வச்சு இந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ளே ப்ரேஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு கலர் கொடுத்துட்டு ப்ரௌன் அப்படின்ட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதுக்கான அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாஸுக்கான கலர் மட்டும் இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சேம் திங் கோஸ்ட்டு இது வந்து கிளாஸு. சப்போஸ் நம்ம ஐடி ஒன்று இருக்குது, ஐடி வந்து ஐடி அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஹெட்டர் 2 அப்படின்ட்டு கொடுத்துடணும். ஐடி வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஐடிக்கு வந்து டாட் வைக்கக்கூடாது. ஐடிக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் இருக்குது. ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு அந்த நேம் என்னது ஹெட்டர் 2 அப்படின்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு கலர் என்ன கொடுக்கலாம், ப்ளூ வைலெட் அப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கான அவுட்புட்டு இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அவுட்புட்டு உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்லைன் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே. அண்ட் தென் வந்து இன்டர்னல்லாம் இதுதான், ஒன்றுமே கிடையாது. இதே சேம் திங் தான். இங்கே வந்து கலர் மட்டும் இல்லாமல் பேடிங் கொடுத்துட்டு பேடிங் போட வேணாம், பார்டர் கொடுத்துடலாம். இப்போதைக்கு பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு 1px சேவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா ஓகே சாரி சரி கைஸ். ஓகே, இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து எடுத்துக்கல என்னன்னு தெரியல. ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த டேகை இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா பார்டர் 1px. ஓகே, இது வந்து எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு பார்டர் 1px சாரி ரெட் கலர் கொடுத்துடலாம். ரெட்டு 1px சாலிட் அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது ஓகே. நாம் இது கொடுக்க மறந்துட்டோம். ஓகே, இதை வந்து அப்படியே கால் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பார்டர் ரெட்டு 1px சாலிட் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா அந்த சேம் திங் அப்படி தான் இருக்குது. ஓகே, இதுதான் இன்டர்னல் அப்படின்ட்டு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தோம்னா இங்கிட்ட வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்குன்னு ஒரு டேக் இருக்குது. அந்த லிங்க் டேக்கை போட்டுட்டு இதுக்குள்ளே ரெஃப்ல ஆர்இஎல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்ட்டு கொடுத்துடணும். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா HTML ஃபைலு சிஎஸ்எஸ் ஃபைலு லிங்க் பண்ணுறப்போ அந்த டேக் கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த ஆர்இஎல் அப்படின்ட்டு இதையும் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து ரெஃப்னு கொடுத்து இது வந்து லிங்க் டேக்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்ரிபியூட் லிங்க் டேக் இல்லை, இது வந்து ஆட்ரிபியூட் ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட். இங்கே வந்து ஒரு ஃபைலை நம்ம லிங்க் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஃபைல் நேம் இப்போதைக்கு 1.css அப்படின்ட்டு ஒரு ஃபைலை கொடுத்துறோம். இங்கே வந்து 1.css அப்படின்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுச்சு. இங்கிட்ட வந்து டாட்டு பேரா அப்படின்ட்டு கொடுத்துட்டு கலர் வந்து இந்த இப்போதைக்கு இந்த டார்க் எல்லோ மாதிரி இருக்குது, இந்த கலர் கொடுத்தாச்சு. ஓகே, பேரான்ற இது எங்கே இருக்குன்னா பேரான்ற இதுவே இல்லை. அதனால் நம்ம கிளாஸ் ஹெட்டர் 1 அப்படின்ற ஒரு கிளாஸ் காப்பி பண்ணிவிட்டு இங்கிட்ட வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஹெட்டர் 1. ஓகே, இதுக்கான அவுட்புட் வந்து பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா நத்திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் இன்டர்னல் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். அதனால எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆகும். சப்போஸ் தெர் இஸ் நோ இன்டர்னல் மீன்ஸ் இன்டர்னல் இல்லை அப்படின்னா இந்த கேஸில் வந்து எக்ஸ்டர்னலில் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அப்படி ஆகும். ஓகேங்களா? இதுதான் அந்த இது. சேம் திங் இப்போதைக்கு நம்ம இது என்ன கலர் கொடுத்தாச்சு. இது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி இப்போதைக்கு நம்ம பேடிங் 10px அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது பேடிங் வந்து அப்படியே ஆகும். மார்ஜின் 10px அப்படின்னு கொடுத்தோன்னா மார்ஜின் அப்படி ஆகிடும். பார்டர் ஒரு 1px ரெட்டு சாலிட் அப்படின்னு கொடுத்தோன்னா இதுக்கான சேல்ஸஸ் எல்லாமே இங்கே அப்படியே ஆகும். நீங்கள் டேரெக்டாக ஒரு டைம் இங்கே கொடுத்துட்டு வந்து இங்கே செக் பண்ண வேணாம். இன்ஸ்பெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைல்ன்ற இடத்துல இங்கே நம்ம கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு இதுக்கான அவுட்புட்டை லைவாக நம்ம இங்கே பார்க்க முடியும். பார்த்துட்டு அண்ட் தென் வந்து இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம எங்கே போய் பேஸ்ட் பண்ணணும் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது இந்த கம்ப்யூட்டர் டேக் ஒன்று இருக்கும். இந்த டேக்கில் பார்த்தோம்னா மார்ஜின் பார்டர் மேலே ஹூவர் பண்ணால் தெரியும் என்னென்ன அப்படியே இருக்குது என்னன்னு. இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஸ்டைல் ஓவராலாக இந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன ஸ்டைல் ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து டேரெக்டாக அங்கே பார்க்க முடியும். 32px கொடுத்துருக்காங்க.
ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓகே கைஸ், உங்களுக்கு இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்லைன் சிஎஸ்எஸ் நான் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.